இன்றைக்கும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வது போகிறோம். ஆகவே இந்த மாதத்தின் ப்ராமிஸ் வேர்டை நாங்கள் பார்த்துட்டு அப்படியே கடந்து செல்வோம். ஆண்டவர் இந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுக்குற வார்த்தை தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அந்த நடுப்பகுதியில் தான் இந்த மாதத்துக்குரிய பொருத்தனைய அல்லது வாக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Daniel chapter 6 verse 16. அந்த வார்த்தையை நாங்கள் வாசித்து நாங்கள் அப்படியே இன்றைக்கு கடந்து செல்வோம். கண்களை மூடி ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்படே, நீர் உண்மை உள்ளவர் சுவாமி. ஆண்டவரே, இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் இந்நாள் மட்டும் எங்களை தப்புவித்தார், இந்நாள் மட்டும் எங்களை பாதுகாத்தார், இந்நாள் மட்டும் நமக்கு உண்மை உள்ளவராகவே இருந்தார். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தொடர்ந்து நமக்கு அப்படியே இருப்பார் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் எங்களை காரடி வைக்க கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த புதிய மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்க போறதற்காக நன்றி ஐயா. இந்த மாதத்திலே அப்பா சுவாமி, எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி நீர் காத்து எங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளையும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் நீர் கட்டளையிட போற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். எங்களுடைய எல்லா பாரங்களையும் உண்மையிலே வைக்கிறோம் ஆண்டவரே. நீரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஏசி ப்ளீஸ். வாசிப்போம். டேனியல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சோதரி வாசிப்பார்கள், நாங்கள் சேர்ந்து வார்த்தையை பார்ப்போம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. தானியேலை பார்த்து தரியு ராஜா சொல்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை தப்புவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணுங்க உங்களுக்குள்ள. அவங்களை பார்த்தாலே தெரியுதுல ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க, நீங்க இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிப்பார். ஆமென். இப்ப இந்த வார்த்தைய தானியேலை பார்த்து ராஜா சொல்லுகிற அந்த சூழ்நிலை எதுன்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். ஸோ எதிலிருந்து ஆண்டவர் நம்மை தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு என்று சொல்லி நாங்க பார்ப்போம். ஸோ நாங்க இந்த தானியேலை பார்த்து இந்த தரியு ராஜா சொல்லுகிற அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, எதுல இருந்து தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா, நீங்களும் நானும் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில இருந்து இல்லதா அவர் சொல்றாரு. இது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில தானியேல் தள்ளப்பட்ட நேரத்துல தான் யார் சொல்றா, தரியு ராஜா சொல்றாரு, ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லி. ஆமென். சாதாரணமான பிரச்சனை இல்ல, இது ஒரு பயங்கரமான பிரச்சனை. அது என்ன பயங்கரமான பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா, அன்றைக்கு ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து இல்லாத அதிகாரிகள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, இந்த தானியேல் எப்படியாவது கொன்றணும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க தேடுறாங்க. அவன் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னாலும் அவன் தேவனுடைய ஒரு காரியத்தில் அவன் தேவனையே ஆராதித்து கொண்டிருக்கான் ஒரு நாளைக்கு 3 முறை. ஸோ இதில் தான் நாங்கள் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அவங்க சொன்ன செய்கிறாங்கன்னா, ராஜாட்ட போயிட்டு சொல்கிறாங்க, ராஜாவே, இந்த அடுத்த 30 நாட்கள் இந்த தேசத்து மக்கள் எல்லாருமே உம்மைத்தான் வணங்கணும், ராஜாவைத்தான் வணங்கணும், தரியு ராஜாவைத்தான் வணங்கணும். இதை விட்டுட்டு வேற எதை வணங்கினாலும் அவங்கள நாங்கள் சிங்கக்கபியில போடுவோம்னு சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு நல்லா தெரியும் இதை தானியேல் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி. உடனடியாக தானியேல் அதை செய்யலைன்னு ராஜா அதை அறிந்து கொள்கிறார். அப்பொழுது ராஜாவுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா ராஜாவுக்கு தானியேலை ரொம்ப பிடிக்கும், ஆனால் ராஜாவுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் இந்த மக்களுடைய கட்டாயத்தினால இவங்களுடைய கட்டாயத்தினால ராஜா என்ன செய்ய வேண்டி வந்துச்சு, அவரை சிங்கக்கபியில போட வேண்டி வந்துச்சு. அப்போ தான் ராஜா சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராது, என் கையால் உன்னை காப்பாற்ற முடியாது, நான் ராஜாவாக இருந்தாலும் என்னால் காப்பாற்ற முடியாது, இவ்வளவு அதிகாரம் என் கையில் இருந்தாலும் என்னால் காப்பாற்ற முடியாது, ஏன்னா நான் ஒரு கட்டளையை பிறப்பிச்சிட்டேன். அதனால் இன்னைக்கு நான் ஒரு ராஜா, அப்படி இருந்தும் என்னுடைய வார்த்தையை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில் நான் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் உன்னை தப்புவிப்பார். ஆமென்.
ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், யார் உங்களுக்கு கை கொடுத்தாலும் கை கொடுக்காவிட்டாலும், யார் உங்க கூட நின்றாலும் நிக்காம போனாலும், ஆண்டவர் சொல்றார், நான் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவிப்பேன். ஹalleluya. நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன், நான் நிறைவேற்றுவேன். ஹalleluya. எந்த கடன்ல நீங்க இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், ஓ நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் அந்த எல்லா கடன்களிலிருந்து உங்களை வெளியிலே கொண்டு வந்து சேர்ப்பாராக. ஹalleluya. ஹalleluya. எவ்வளவு பெரிதான ஒரு கடல்ல நீங்க இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய மலை போல ஒரு பிரச்சனையா இருந்தாலும், வார்த்தை சொல்லுது, ஓ நீ ஆராதிக்கிற உன் தேவன், ஆமென் ஆமென், நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிப்பார். ஒரு பெரிய போராட்டத்தில் போய் கொண்டிருக்கிறீங்களா, என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு பயத்தில் இருக்கிறீங்களா, கர்த்தர் சொல்றார், அவரை ஆராதிக்கிற உங்களை அவர் நிச்சயமாய் அவர் விடுவிப்பார், தப்புவிப்பார். எல்லா நிந்தையிலிருந்து, துன்பத்திலிருந்து, எல்லா பாடுகளிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிப்பார் என்றால் நீங்கள் அவரை ஆராதிக்கிறபடினால். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எல்லா வேலையின்மையாக இருக்கலாம், இல்லாட்டி பல நெருக்கத்தில் நீங்க இருக்கலாம், பெரிய ஒரு போராட்டத்தில் நீங்க போய் கொண்டிருக்கலாம், ஒரு விசா பிரச்சனையில நீங்க இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இன்னும் நடக்குதில்லைன்னு சொல்லி காத்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் தானியேலை காப்பாற்றினது போல உங்களையும் காப்பாற்ற வல்லம் உள்ளவராய் இருக்கிறேன். ஹalleluya. உங்களை நான் காப்பாற்றுவேன். ஆமென். நீங்க பார்க்குறீங்க, ஐயோ இந்த சூழ்நிலையிலிருந்து என்ன யாரால என்ன காப்பாற்ற முடியும், கடைசியில் நாங்கள் இவங்களை தான் நம்பி இருந்தோம், கடைசியில் இந்த காரியம் தான் சரி வரும்னு நம்பி இருந்தோம், கடைசியில் இது சரி வந்துட்டுன்னா எல்லாமே சரி வரும்னு நம்பிட்டு இருந்தோம். ஆனால் அது எது மேலே நம்பிக்கை வச்சுட்டு இருந்தோமோ அதே நம்மளை என்ன சொல்லுவாங்க, காலை வாரிருச்சு அப்படிதான் சொல்லுவாங்க தமிழில். எதை நம்பிட்டு இருந்தனோ அதே காலை வாரிருச்சு. எது காலை வாருதோ கையை வாருதோ கர்த்தர் சொல்றார், நான் தப்புவிப்பேன். ஆமென். ஹalleluya. நம்புங்க. ஆமென் ஆமென். எது என்னதான் கையை விட்டாலோ கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். தானியேலை யார் காலை வாரினா, யாரு காலை வாரினா, இப்பதானே சொன்னேன், ராஜா காலை வாரினார். ராஜாவோட நல்ல க்ளோஸ், வெரி குட் ஃப்ரெண்ட், ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். தானியேலை ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். வார்த்தையில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ராஜாவுக்கு அவரை எவ்வளோ பிடிக்கும்னா, எத்தனை பேரை இந்த மாதிரி கொண்டிருப்பாங்க, சிங்கக்கபியில் போட்டு கொண்டிருப்பாங்க, நெருப்பில் போட்டு கொண்டிருப்பாங்க, எப்படியெல்லாம் எத்தனையோ பேரை கொண்டிருப்பாங்க. ஆனால் தானியேல் அவருக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொன்னால், தானியேலை போயிட்டு சிங்கக்கபியில் போட்ட பிறகு வார்த்தை சொல்லுது, அவருக்கு அன்னைக்கு இரவு முழுக்க தூக்கமே போகலையா, அவர் அப்படியே அதோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் அவர் தூங்குவாரா, அது எல்லாம் ஒன்றுமே வேணான்னு சொல்லி அப்படியே துக்கத்தோடு பார்த்துட்டே இருந்தாராம். விடியும் மட்டும் எப்படா விடியுது போயிட்டு தானியேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்ற எண்ணத்துல தானே இருந்தார். அவ்வளவு அவருக்கு தானியேல் மேல பிரியம், தானியேலுக்கும் தெரியும் அவருக்கு அவர் மேல ரொம்ப பிரியம்னு சொல்லி. அப்படி இருந்த ராஜாவால முடியாமல் போனாலும் பரலோக தேவன் தானியேலுக்காக அவர் தூதர்களை அனுப்பி அவரை தப்புவித்தார். ஆமென் ஆமென். இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை தப்புவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறேன். ஆமென். நான் உங்களை தப்புவிப்பேன். ஆமென். தானியேலை தேவன் தப்புவிப்பாருங்கிற நம்பிக்கை தானியேலுக்குள்ள இருந்துச்சு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதிகமா அந்த ராஜாவுக்குள்ள இருந்துச்சு. ஆமென். ராஜாவுக்குள்ள ஒரு நம்பிக்கை, இவர் ஆராதிக்கிற ஆண்டவர் இருக்கிறாருல்ல, இத்தனைக்கும் அந்த ஆண்டவரை பற்றி அந்த 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 தரியு ராஜாவுக்கு பெருசா ஒன்றும் தெரியாது, ரைட்? அப்படி இருந்தும் அந்த தரியு ராஜாவுக்குள்ள ஒரு நம்பிக்கை, இவர் ஆராதிக்கிற தேவன் இவரை நிச்சயம் காப்பாற்றுவார் என்கிற விசுவாசம் அன்றைக்கு அந்த ராஜாவுக்குள்ளே காணப்பட்டது. ஹalleluya ஹalleluya. எதனால அப்படி அந்த ராஜாவுக்குள்ள அந்த விசுவாசம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, எதனால ராஜா இதுக்கு முன்னால் இப்படி ஒரு காரியத்தை ராஜா கண்டதில்லை. ஸோ எதனால ராஜா சிங்கக்கபியில போட்ட தானியேலை கூட அவனுடைய தேவன் காப்பாற்றுவார் என்று நம்பினார் அப்படின்னு சொல்லி சொன்னா, தானியேலுடைய உத்தமமான வாழ்க்கையும் தானியேலுடைய ஜெபத்தையும் கண்ட ராஜா நினைச்சார், ஆண்டவர் இவரை காப்பாற்றுவார். ஆமென். இன்றைக்கு நம்முடைய போராட்டங்கள் நமக்கு பெருகும் போது, நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் கொஞ்சம் கஷ்டமா வர்ற நேரத்தில் நம்ம செய்யற முதல் காரியமே என்ன காரியம்னு சொல்லி சொன்னா, ஜெபத்தை விட்டுருவோம்.
நம்ம பண்ணாத ஒரே காரியம், பிரச்சனை வந்த உடனே ஜெபத்தை விட்டுருவோம். சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமா இருந்தா ஜெபிக்கிறத விட்டுருவோம். கர்த்தரை தேடுறதை விட்டுருவோம். அவருக்கு முன்பதாக உத்தமமா வாழ்றதை விட்டுருவோம். இதை விட்டுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்யூஷன் கேட்போம். அப்படியே ஃபெடப் ஆன மாதிரி இருந்துட்டு சொல்லுவோம், ஐயோ எனக்கு எல்லாம் இப்படி ஆயிருச்சு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யறாரு இல்ல, யாரும் கை கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, பிரச்சனை பெருகுது, நெருக்கம் பெருகுது. ஆனா தானியேல் கர்த்தரிடத்தில் இன்னுமா நெருங்குறாரு. அந்த நெருக்கம் தான் அவரை காப்பாற்றும் என்று சொல்லி அன்றைக்கு அந்த ராஜா அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. நம் போராட்டத்தின் மத்தியிலே ஜெயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரத்தில் அவருடைய வல்லமைய, இயேசுவின் வல்லமைய, தேவனுடைய வல்லமைய நம்ம குறைத்து எடை போட்டுட்டு இவ்வளவு ஆகிட்டே, இவ்வளவு நடந்துட்டே, இன்னும் கர்த்தர் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொல்லி குறை சொல்லி கொண்டு நம்ம இருக்கிறோம். நமக்கு எதிரியின் பலத்தை பார்த்து சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், இல்ல, நீ சிங்கக்கபில விழுந்தாலும் அங்க வைத்து உங்களை காப்பாற்றி விடுவிக்கிறதுக்கு என்னால முடியும் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலையில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு இருப்பவர் பெரியவர். யார் என்று, அவன் யார் என்று சொல்லி பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆமென். நம்மோடு இருக்கிறவர் யாருன்னு ஆண்டவர் பிசாசுக்கு நல்லா தெரியும். நம்மோடு இருக்கிற தேவன் யாரு, நம்மளை நடத்தி கொண்டிருக்கிற தேவன் யாரு அப்படின்னு பிசாசுக்கு நன்கு தெரிகிறனால அவன் பல போராட்டங்களை எங்கள் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர பார்க்கலாம். ஆனா இல்லை, நான் கர்த்தரை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தையை நாம் மறுரூபமாக்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ரைட்டில் ப்ளீஸ். இந்த காலையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையின் தலைப்பு தான், நம்முடைய சிந்தைகள் இயேசுவின் சிந்தையை போல மாற வேண்டும். ஆமென், ஆமென். நம்முடைய சிந்தை இயேசுவின் சிந்தையை போல மாற வேண்டும். ஆமென். அன்னைக்கு தரியூர் ராஜாவுக்கு இந்த சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் இவரை விடுவிப்பாருங்கிற அந்த நம்பிக்கை இருந்துச்சு. இன்றைக்கு நமக்குள்ளும் இயேசுவுக்குள்ளேயும் இருந்த அதே சிந்தை தொடர்ந்து பார்க்கும் பொழுது நான் காண்பிக்கிறேன். இயேசுவுக்குள்ளேயும் சூழ்நிலையெல்லாம் எப்படிதான் இருந்தாலும் நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு வாழ்ந்த அந்த 33.5 வருடத்துல, அதுலேயும் அந்த 3.5 வருடம் ஊழியம் செய்த 3.5 வருடத்துல இயேசு எப்பயுமே எந்த சூழ்நிலையிலையுமே சோர்ந்து போயிட்டு இருந்தாருன்னு சொல்லி நாங்க பார்க்க முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இயேசு சந்தித்தாலும் இயேசுக்குள்ள ஒரு சிந்தை என்னன்னா, எனக்கு இது எல்லாவற்றிலையும் ஜெயம் கிடைக்கும். ஆமென். எல்லா காரியத்திலையுமே அவருக்கு ஜெயம் கிடைக்கும் என்கிற, அவருக்கு வெற்றியை பிதா பெற்றுக் கொடுப்பார் என்கிற நம்பிக்கை இயேசுவுக்குள்ளே இருந்தது. அந்த சிந்தை இன்றைக்கு நமக்குள்ள வேண்டும். ஆமென், ஆமென். அன்னைக்கு தரியூர் ராஜாவுக்குள்ள ஒரு சிந்தை இருந்துச்சு. என்ன சிந்தைன்னா, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் தானியேலே அப்படிங்கிற ஒரு சிந்தை, ஒரு நினைவு அன்றைக்கு அந்த 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 ராஜாவுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நமக்குள்ள அந்த சிந்தை வேணும். எஸ், என்ன பாடுகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் தேவன் என்னை தப்புவிப்பார். ஆமென். நம்ம என்னதான் இன்னும் தான் பண்ணலையே, இன்னும் தான் ஒன்றும் பண்ணலையே, இன்னும் தான் ஒன்றும் பண்ணலையே. இல்லை, நீங்கள் இப்படி சொல்ல நீங்கள் டிலே ஆகிக்கிட்டே இருப்பீங்க. ரைட்? நீங்கள் சொல்ல கர்த்தருக்கு எதிராகவே போய்கொண்டிருக்கீங்க. அவர் செய்வார், அவர் செய்வார், அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை நீங்கள் வளர்த்து கொள்ள அவர் நிச்சயம் செய்வார். ஆமென். நீங்கள் அதை காண்பீங்க. ஆமென். அவருடைய கரத்தை காண கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வார். பாருங்க, தாவீது சொல்கிறார், Psalms 118 verse 13 to 15, சங்கீதம் 114 13 இருந்து 15 மட்டும் வாசிப்போம். Psalms 118 verse 13 to 15. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். ஓ, தாவீது சொல்றார், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆமென். உன் பிளானே என்ன அழிக்கிறது தான், உன் பிளானே என்ன இல்லாமக்கிறது தான். இன்னைக்கு அநேகர் பல தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பல பிளான்ஸை போடலாம், பல காரியங்களை போடலாம். பல காரியங்களை போட்டு அவங்கள அழிக்க பார்க்கலாம், உங்களை அழிக்க பார்க்கலாம், உங்களை இல்லாமல் ஆக்க பார்க்கலாம். நாங்கள் பார்த்த இல்லை, தாவீது சொல்றாரு, கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஆமென். நீ என்ன அழிச்சிடணும்னு சொல்லி என்ன சிங்க கபில நீ போட்ட, ஆனால் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஆமென், ஆமென், ஆமென். உன் பிளானே எனக்கு எப்படியாவது ஒரு வலையை விரித்து அந்த வலையில் போட்டு என்னை அழிக்கணுன்றது தான் உன் பிளானாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா.
ஹalleluya. அல்ல சம்டைம்ஸ் வந்து நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் யோசிப்பீங்க, என்ன என் லைஃப் இப்படி போய்கிட்டு இருக்கு, ஒரு வளர்ச்சியும் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை, உயர முடியாமலே இருக்குது, அப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் அந்தகார லோகத்தில் சத்ருவின் கிரியைகள் உங்களுக்கு எதிராக பலத்த விதத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கலாம். உங்களை அழிக்கும்படி பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம் உங்களை சுற்றி. ஆனால் வார்த்தையில் தாவீது சொல்கிறார், நீ என்னை தள்ளினாய், என்னை அழிக்கும்படியா நீ பார்த்தாய், ஆனால் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆமென். அந்த கர்த்தர் இன்றைக்கு நமக்கும் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கும். நெக்ஸ்ட் verse. கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் verse 14. நீங்க வாசிங்க. கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானார். கர்த்தர் என்னுடைய பெலனும் என் கீதமுமானவர். ஆமென். கர்த்தர் தான் எனக்கு பெலன். ஆமென். என் பெலன் இல்லை, கர்த்தருடைய பெலன். ஆமென். இன்னொருவருடைய பெலன் அல்ல. ரொம்ப நேரத்தில் மற்றவங்களுடைய பெலன். தாவீது வந்து இதை சொல்கிற நேரத்தில் தாவீது வந்து ஒரு இஸ்ரவேலை ஆளுகிற ஒரு ராஜாவாக இருக்கிறாரா. அவருக்கு எவ்வளவு பெலன் இருந்துச்சு, அவருக்கு எவ்வளவு ஜனங்கள் இருந்தாங்க, எவ்வளவு அதிகாரிகள் இருந்தாங்க, எல்லாமே அவருக்கு இருந்தாலும் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் பெலன். ஆமே. இந்த தாவீது கிட்ட இருக்கிற நல்ல குணம் அதுதான், எப்பயுமே கர்த்தரை முன்னால் வைத்துருவார். ஆமே. கர்த்தரை என் முன்பதாகி வைத்திருக்கிறபடி நான் அசைக்கப்படுவது இல்லையா. ஆமே. அவர் எதை மேலேயுமே, அவருடைய பலத்து மேலே, அதிகாரத்து மேலே, அவரை சுற்றி இருக்கிற ஆட்கள் மேலே, எது மேலேயுமே அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவருக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, கர்த்தர் எனக்கு பலன். ஆமென், ஆமென். இவர் நம்முடைய தானியேலை வந்து என்ன இப்படியெல்லாம் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுருச்சு, ராஜா என்னை காப்பாற்றிடுவார் என்ற எண்ணமே அவருக்குள்ள இல்லை. யார் என்ன சொன்னாலும் கர்த்தர் தான் கடைசி என்னை காப்பாற்ற போகிறார். ஆமென். எந்த இடத்துலையாவது நாங்கள் பார்க்குறோமா, அந்த தானியேலை வந்து அப்படியே பிடிச்சிட்டு போகிற நேரத்தில் தானியேல் சொல்கிறாரு, ஏய் எனக்கு ராஜாவை தெரியுண்டா அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசுறது கண்டமா? இல்லை. இவர் சைலண்ட். அவர் சத்தமே போடுறார். இல்லைண்டா அவருக்கு நம்பிக்கை வந்து அவருடைய ராஜா மேலே இல்லை, அவருடைய நம்பிக்கை தேவன் மேலே இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நம்பிக்கை முழுக்க தேவன் மேலே இருந்துச்சு. ஆகவே தாவீது சொல்கிறார் இந்த இடத்துல, கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். என்ன ரட்சிக்கிறதே ஆண்டவர் தான். ஆமென். நம்ம அங்கே வந்துடணும் லைஃப்பில். ஆமென். என்னை விடுவிக்கிறதே ஆண்டவர் தான். ஆமென். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். என்னை விடுவிக்கிறதே ஆண்டவர் தான். எனக்கு இந்த காரியத்தை ஜெயத்தை கொடுக்கிறதே என் ஆண்டவர் தான். என்னை தப்புவிக்கிறதே என் ஆண்டவர் தான். என் கல்வி அறிவில்லை, என்னுடைய ஞானம் அல்ல, எனக்கு தெரிந்த நபர்கள் அல்ல, அந்த பெரியவங்கள இந்த பெரியவங்கள எதுவும் அல்ல. என்னை விடுவிக்கிற ஒரே ஒருவர் என்னுடைய தேவன் மாத்திரம் என்ற இடத்துக்கு நாங்கள் வந்துட வேண்டும். நெக்ஸ்ட் verse. நீதிமான்களுடைய கூடாரங்களில், அதாவது எங்களை பற்றி சொல்லப்படுது, எங்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. நீதிமான்கள் அவருடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய வீட்டில், எங்களுடைய கூடாரங்கள்ல, உங்க கூடாரங்கள்ல, இந்த வார்த்தையை நம்புங்க, உங்க கூடாரங்கள்ல, நீங்க இருக்கிற இடங்கள்ல, நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க வாகனத்துல போகும்பொழுது, நீங்க போற வர இடத்துல ஒரு கம்பீர சத்தம் உண்டாகும். ஆமென். எப்ப கம்பீர சத்தம் உண்டாகும்? எப்ப கம்பீர, ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய வெற்றி வரும் பொழுது ஒரு கம்பீர சத்தம் உண்டாகும். ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்கிறார், ஒரு கம்பீர சத்தத்தை உங்கள் வீடுகளிலே, உங்கள் கூடாரங்களிலே நான் உண்டு பண்ணுவேன். ஆமென். நீங்க கத்துவீங்க, வா இதை விட சத்தமா, இப்படி நடந்துருச்சு, இப்படி கிடைச்சிருச்சு. ரோட்ல நின்று கத்துவீங்க, ஐயோ இது நடந்துருச்சு, ஐயோ இது கிடைச்சிருச்சு, ஐயோ இந்த நல்ல இமெயில் வந்துருச்சு, ஐயோ இந்த நல்ல செய்தி வந்துருச்சுன்னு சொல்லி நீங்க சத்தம் போட்டு கத்தி கம்பீர சத்தத்தோடு தேவனை துதிக்க முடியாது. தேவன் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நம்புங்க, ஹல்லேலூயா. நடந்த பிறகுதான் நம்ப வேண்டியிருக்காங்க. என்ன தரியூர் ராஜா தேவனை ஆராதிக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், தேவனை ஆராதிக்காதவன் சொல்றான், உன் ஆண்டவர் உன்னை தப்பு வைப்பார் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் ஆராதிக்கிற நமக்குள்ள ரொம்ப நேரத்தில் நம்பிக்கை இல்லை. இங்க ஆண்டவர் ஆராதிக்காதவன் சொல்றான், உன் ஆண்டவர் உன்னை தப்பு வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. பத்தலைங்க, ஹல்லேலூயா. நமக்கு எல்லாம் ப்ரூஃப் வேணும், எவிடன்ஸ் வேணும். அப்படியே ப்ரூஃப் வந்தாலும் அதையும் போய் திரும்ப ஒருக்கா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆமென். அப்படியே டாக்டர்ஸ் ரிப்போர்ட் சொல்லும், ஐயோ இது உங்களுக்கு நோயே இல்லை, இந்த கட்டி சும்மா சூட்டுக்கு வந்த கட்டி அப்படின்னு சொன்னாலும் நமக்கு நம்பிக்கை வராது. போயிட்டு பார்த்து அதை டெஸ்ட் பண்ணி, இல்லையே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கேன்னு சொல்லி டாக்டரையும் கன்ஃபியூஸ் பண்ணி எது இல்லையோ அது இருக்குன்னு இவங்களுக்கு ரிப்போர்ட்டில் வந்தால் தான் ஆமாம், அப்புறம் இருந்து ஜெபிப்பாங்க. அப்புறம் ஆண்டவரே இந்த கட்டியை கரைத்து போடும் ஆண்டவரே
அதான் இல்லைன்னு காட்டினதை நீ தானே வேணும்னு வாங்கி கொண்டா அப்படின்னு வராண்டு. இல்லைன்னு சொன்னாலும் நம்ம நம்ப மாட்டோம். சாரி, கத்த சொல்ற அவருடைய பலத்த கரம், வலக்கரம் பராக்கிரமம் செய்யும். சொல்லுங்க ஆமென். அவருடைய பலத்த கரம், அவருடைய வலக்கரம் பராக்கிரமான ஒரு கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 1 John chapter 4 verse 4, உங்களில் இருப்பவர் பெரியவர். ஆமென். எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். ஆமென். ஆகவே இயேசுக்குள்ள இருந்த சிந்தை, இயேசுக்குள்ள இருந்த சிந்தை அன்றைக்கு அந்த ராஜாவுக்குள்ள தானியேலுடைய தேவனை குறித்து இருந்த சிந்தை, இன்றைக்கு நம்ம ஆராதிக்கிற நம் தேவனுடைய அந்த இயேசுவின் அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது வார்த்தை தொடர்ந்து சொல்கிறது, அவருடைய நாமத்தை சொன்னால் முழங்கால்கள் மடங்கும். ஆமென், ஆமென். அவருடைய நாமத்தை சொன்ன எந்த சூழ்நிலையும் தலை வணங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் சிந்தனை எப்படி உள்ளது என்று சொல்லி சற்று நாம் யோசித்து பார்ப்போம். நமக்கு யாருடைய சிந்தை இன்றைக்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், Philippians chapter 2 verse 5. Philippians chapter 2 verse 5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இதுதான் நமக்குள்ள இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணுமாம். அது என்ன சிந்தைன்னு தொடர்ந்து பார்ப்போம். verse 6, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல்ல வந்தார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. அதாவது இயேசு நீங்க விளங்கிக்கோங்க, இயேசு பிதாவுடைய குமாரனா இருந்தாலும், ரைட், உண்மைதான், அவர் பிதாவின் குமாரன், ஒரே பேரான குமாரன். அப்படியா இருந்தாலும் வார்த்தை சொல்லுது, அவர் 100க்கு 100 மனுஷ சாயலானார். அதாவது உங்களை போல என்ன போல அவருக்கும் பசிச்சிச்சு, எங்களுடைய உணர்வுகள் அவருக்கும் இருந்துச்சு, அவருக்கும் தாகம் எடுத்துச்சு, அவருக்கும் வெயில் படுற நேரம் மேல் சுட்டுச்சு, அவரும் கல்லில் நடக்கக்குள்ள கால்களை குத்திச்சு. ஆகவே 100% ஒரு மனுஷ சாயலாய்த்தான் இயேசுவும் இருந்தார். எங்களை போல அவரும் தூங்கினாரு, எங்களை போல அவரும் ரெஸ்ட் பண்ணாரு. 100க்கு 100 அவர் எங்களை போல தான் இருந்தாரு. தொடர்ந்து வாசிங்க. தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிடும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அவர் மனுஷ ரூபமாய் முழுக்க பூமிக்கு வந்தாலும், அவர் மனுஷ ரூபமாய் பூமிக்கு முழுக்க வந்து அவர் வாழ்ந்தாலும், பிதாவுக்கு முழுக்க அவர் கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி அவர் வாழ்ந்தார். அதுல இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, நாங்களும் மனுஷரா இருக்கிறோம், அவரும் மனுஷ ரூபம் சாயலா எடுத்து வந்தாலும் எங்களுக்குள்ள இருக்கிற சிந்தை இல்ல, அவருக்குள்ள இருந்த சிந்தை வித்தியாசமா இருந்துச்சு. ரைட், பிள்ளைங்கோங்க, எங்களை போலதான் அவரும் இருந்தாரு, ஆனா எங்களுக்குள்ள இருந்த சிந்தை இல்ல, அவருக்குள்ள இருந்துச்சு. அவருக்குள்ள இருந்த சிந்தை வித்தியாசமா இருந்துச்சு. ஆமென். சீஷர்கள் சொல்றாங்க, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் அனுப்பிடுவோம், இப்போ எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இது ஒரு சாதாரண மனுஷனுடைய பயமும் மனுஷனுடைய அறிவுக்கு எட்டுனதை மனுஷன் பேசிகிட்டு இருந்தான். ஆனால் இயேசு பதறல்ல, நீங்கள் முடிஞ்சா அப்போ ஏதாவது சாப்பாடு ஆகாரம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாரு. அதன் பின்பு அவர் அந்த ஜனங்களை இவங்க எப்படி அனுப்பிவிடணும்னு நினைச்சாங்களோ அப்படி அனுப்பிவிடுற இருதயம் அவருக்குள்ள இருக்கல்ல. இவங்க எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இவங்களை உடனடியாக அனுப்பிட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க செய்ய பார்க்குறாங்க. ஆனால் இயேசுவோ இல்லை, அவருடைய சிந்தை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், இல்லை, நான் எல்லாரையும் போஷித்து தான் அனுப்பணும். ஆமென்.
அவங்க எல்லாரையுமே நான் வெறுமையாக அனுப்பக்கூடாது, நான் எல்லாரையும் போஷித்து அனுப்பணுன்ற அந்த சிந்தை தான் இயேசுக்குள்ளே இருந்துச்சு. ஆமென். இந்த சிந்தை, இந்த விசுவாச சிந்தை, இந்த இடத்துக்கு நாங்கள் வரணும், இப்படிப்பட்ட சிந்தையா நம் சிந்தை மாறணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். மார்க் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். மார்க் சாப்டர் 5 verse 23. இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம். வாசிப்பீங்க. என் குமாரத்தி, ஒரு மனிதன் வந்து சொல்றார் இயேசு இடத்துல, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். மரண அவஸ்தைப்படுகிறாள். அவன் மரிக்கிறதுக்கு மரணத்தை நெருங்கி இருக்கிறாள். அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். சரி, ஒரு மனுஷனுக்கு அவனுடைய மகள் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கா, பலகீனமா இருக்கிறா, அவருக்கு சுகம் வேணும், இயேசு வந்து கைகளை வைத்தா சுகம் கிடைக்கும், அவருக்கு ஒரு நம்பிக்கை. அவர் வந்து சொல்றாரு. ஓகே, அடுத்து என்ன நடக்குது? அவர் அவனோட கூட போனார். அப்ப இயேசு அவரோட கூட போறார் அந்த வீட்டுக்கு. திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். ஓகே, நிறைய பேர் வந்து அவரை நெருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. நாங்கள் பார்க்குறோம், 12 வருடம் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து அவருடைய ஆடையை தொட்டு சுகப்படுத்தப்படுகிறார். ஓகே, அதுல இருந்து நாங்கள் அப்படியே போனோம்னா 35வது வசனத்துக்கு மூவ் டு verse 35. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் verse 35ல இப்ப அவருக்கு சுகம் கிடைச்சிருச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவவோட பேசிக்கொண்டு இருக்கையிலே ஜெப ஆலய தலைவருடைய வீட்டிலிருந்து, யாரு இந்த மகள் சுகஹீனமா இருக்கிறான்னு சொன்னாரு, ஜெப ஆலய தலைவன், அவருடைய வீட்டுல இருந்து ஒரு நியூஸ் வருது. சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். ஆமென். மரித்து போயிட்டா. நீங்க இயேசுவை இப்ப கூட்டிட்டு போறீங்க, எதுக்காக? அவவுக்காக ஜெபிச்சு அவ சுகப்படுத்தணும்னு தானே கொண்டு போறீங்க. இப்ப அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டியாச்சு. ஜெபம் பண்ணி சுகப்படுத்த வேண்டிய, நல்ல விளைக்கோங்க, ஜெபம் பண்ணி சுகப்படுத்த வேண்டிய ஒரு டைம் இருந்துச்சு. இப்ப அது எல்லாம் தாண்டி இப்ப போயிருச்சு. இனி பலன் இல்லை. வார்த்தை சொல்றது, இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அதாவது இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது, இனி நீங்கள் போதகரை வருத்தப்படுத்தாதீர்கள். இந்த சிந்தை யாருக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னால், சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ள இருந்த சிந்தை, மனுஷனுக்குள்ள இருந்த சிந்தை. இது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, இனி ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற சிந்தை அன்றைக்கு ஜெபாலய தலைவனுடைய வீட்டில் இருந்து வந்தவர்களிடத்தில் இருந்த சிந்தை. verse 36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே, இயேசு கேட்கிறார். ஓகே, ஜெபாலய தலைவனுடைய வீட்டில இருந்து வந்த செய்தியை இயேசு கேட்டபோது ஜெப ஆலய தலைவனை நோக்கி அவரை பார்த்து சொல்றாரு, இவர் யாராம் தலைவன்? எதில தலைவனா இவர்? ஜெபாலய தலைவன். ஜெப ஆலய தலைவன். சொல்லுங்க. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ரைட், விசுவாசமா இருங்க, ஒண்ணுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு இயேசு ஜெபாலய தலைவனுகிட்ட சொல்லி அவரை பலப்படுத்துறார். ஓகே, நெக்ஸ்ட் வெர்ஸ். பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருவதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து, இதுதான் ரொம்ப முக்கியம், இந்த இயேசுவின் சிந்தை உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலும் நீங்க யாரு கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்குள்ளே அந்த இயேசுவின் சிந்தை உள்ளவங்களா ஒன்று அவங்க இருக்கணும், இல்லாட்டி அவங்களே மாத்திருங்க. சரியா? இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க, ஆனா 12 பேரையும் கூட்டிட்டு இயேசு போகல தானே. ஏன் போகலன்னா, அந்த 12 பேர்ல 3 பேரை தவிர மிச்சம் 9 பேருக்கூட்டையும் சிந்தனை கொஞ்சம் சரியில்லை. ஏதாவது இடக்கு முடக்கா பேசுறது, விசுவாசம் இல்லாம பேசுறது. நீங்க ஒரு விசுவாசத்துல ஒரு காரியத்தை பேசினாலும் என்னதான் இருந்தாலும் அது சிங்க கொகையாச்சே, அதுல விழுந்து அது எலும்பு மெஞ்சுமா, நான் பார்த்தனல்லோ அந்த சிங்கம் இப்படி இருந்ததல்லோ, அது பசியிலோ இருந்துச்சு, அது வைக்காத, அது பிடிச்சிருமால, ஐயோ இந்த காமன் சரி வராது, அது இப்படி அந்த வேலை செய்யறது அந்த பாஸ், ஐயோ அங்க சரி வராது, ஐயோ இந்த பிசினஸ் சரி வராது, ஐயோ அது உங்களுக்குள்ள இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்ட கொஞ்சம் விசுவாசம், இதுவும் இந்த மாதிரியான ஆக்களோட சேர்ந்தீங்கன்னா எல்லாமே இல்லாம போயிடும். இயேசுவா இருந்தாலும் இயேசுவே சரியா நல்ல விசுவாசமா அவருடைய சிந்தையை புரிந்து கொள்ளக்கூடிய
சிலரை மட்டும்தான் கூட்டிட்டு போனார். ஆமென் ஆமென். சரியான ஆக்கள் 3 பேரை கூட்டு போனார். சரி, தொடர்ந்து வாசிங்க, அப்படியே பார்ப்போம். சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு, அங்க போனா எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. ஓகே, உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? நீங்க அடிச்சுக்கிட்டு அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை. பிள்ளை மரிக்கவில்லை. எல்லாரோட சிந்தையிலையும் பிள்ளை மரித்து விட்டால். இயேசுவின் சிந்தையில பிள்ளை மரிக்கவில்லை. இயேசுவின் சிந்தையில என்ன இருந்துச்சுன்னு பாருங்க. அதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. என்ன இருந்துச்சா இயேசுவின் சிந்தையில? நித்திரையா இருக்கிறாள் என்றார். நித்திரையா இருக்கிறாள். ஆமென் ஆமென். இயேசுவின் சிந்தையில சூழ்நிலை எப்படி தெரிஞ்சுச்சுன்னா, அவர் மரிக்கல்ல, அவர் நித்திரையா இருக்கிறாள். ஆமென் ஆமென். இயேசு அவர் பிதாவின் பலனை வச்சு, அவர் மேல வைக்கப்பட்டிருந்த அதிகாரத்தை வச்சு அவர் சொல்றாரு, இவள் மரிக்கவில்லை, இவள் நித்திரையா இருக்கிறாள். ஹல்லேலூயா. இதே சிந்தை தான் யாருக்குள்ள இருந்துச்சுன்னா, அன்னைக்கு தரியு ராஜாவுக்குள்ள இருந்துச்சு, தானியேலுடைய வாழ்க்கையை குறித்து. ஆமென். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, பிசாசுக்கு உங்களை கண்டா சரியான பயம். ஆமா, நம்ப மாட்டீங்கல்ல? உண்மையிலேயே பிசாசுக்கு உங்களை கண்டா பயம். ஆனா உங்களுக்கு உங்க சூழ்நிலையை கண்டா பயம். அவனுக்கு என்ன பயம்னு சொன்னா, அவனுக்கு தெரியும் நீங்க முழங்கால் படி இட்டுட்டீங்கன்னா, நீங்க உபவாசிச்சிட்டீங்கன்னா, நீங்க விசுவாச அறிக்கை செஞ்சிட்டீங்கன்னா, நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னு சொன்னா அவன் ஓட வேண்டி வரும்னு அவனுக்கு தெரியும். ஆனா இது நமக்கு புரியாது. நம்ம இதை புரிந்து நம்ம நடந்து கொள்றது இல்லை. ரைட்? அவன் கொடுக்கிற ஒரு சில காரியங்களை நாம சோர்ந்து போறது. ஆனா நாம முழங்கால் படிடுவோம்னா, நாங்க ஜெபிப்போம்னா, நாங்க உபவாசிப்போம்னு சொல்லி சொன்னா அந்த பிசாசு அவன் நடுங்குவான். ஆமென். ஏன்னா நீங்க ஜெபிக்கிறீங்க உங்க நாமத்தில் இல்ல. உங்களுக்கு உங்களை கண்டா பிசாசுக்கு பயம்னு நான் என்ன சொல்றேன்னா, உங்களை இல்ல, நீங்க எந்த நாமத்தை பயன்படுத்தி ஜெபிக்கிறீங்களோ அந்த நாமத்துக்கு அவன் பயம். ஆமென். நீங்க எந்த நாமத்தில் கேட்குறீங்களோ அவனுக்கு தெரியும், அந்த நாமத்தில் கேட்டால் கிடைச்சிரும்னு அவனுக்கு தெரியும். அவன் நினைச்சான்னு சொன்னால் உங்களை அப்படியே கீழே கொண்டு போகிறதுக்கு. ஆனால் நீங்கள் இல்லை, அந்த நாமத்தில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவனுக்கு தெரியும், அவன் என்ன செஞ்சாலும் உங்களை கீழே கொண்டு போயிடாது, நீங்கள் மேலே வந்துடுவீங்கன்னு அவனுக்கு தெரியும். ஆமென். அவன் உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகளுக்கு இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகள் மேலே அவனுக்கு சரியான பயம். அவன் பயந்தாலும் பயத்தை காட்டிக்க மாட்டான். நம்ம ஆளு பயந்தா பயத்தை காட்டிடும், முகத்தில் காட்டிடும், பேச்சில் காட்டிடும், நடத்தையில் காட்டிடும், அப்படியே சோர்ந்து போயிடும். அப்போ அது பிசாசுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு. ஆமென். நீங்கள் யோசிங்க, இயேசு நடந்து போகிறாரு, எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. பிசாசுக்கு பெரிய சந்தோஷம். என்னென்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு சொன்னால், பிசாசுக்கு யார் வீட்டில் பிசாசு கை வச்சிருக்கான்? ஜெபாலய தலைவன் வீட்டில். அப்போ ஜெபாலய தலைவன் வீட்டில் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி சொன்ன உடனே அப்புறம் எல்லாருக்கும் ஜெபிக்கிறதெல்லாம் இதாகிரும், எல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பிசாசு ரொம்ப ஹாப்பியாக இருக்க டைமில் இயேசு அப்படியே கேஷுவலாக நடந்து போயிட்டு அவன் தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவனுக்கு சரியான கோவம். ஐயோ வந்துட்டாரா, இப்போ எழுப்ப போறாரா அப்படின்னு சொல்லி. இந்த சிந்தை, இந்த விசுவாச சிந்தை, இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் எங்களுக்குள்ள காணப்பட வேண்டும். ஆமென். நான் சொல்றேன், நாங்கள் சும்மா பாடல் மட்டும் பாடி வேலை இல்லை. சிலுவை மரணத்தில் என் பாவம் நீங்கினது, என் தரித்திரம் நீங்கினது, எனக்கு ஜெயம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி சும்மா பாடிட்டு சூழ்நிலையை கண்டோன்னு பேஸ்மெண்ட் நடுங்கி வேலை இல்லை. நம்ம எதை பாடுறோமோ, எதை பிரசங்கிக்கிறோமோ, எப்படி நாங்கள் ஆண்டவர் ஜெபிக்கிறோமோ, அது போல எங்கள் வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை நம்ம கடைபிடிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இயேசு போறாரு, இயேசு சொல்றாரு, அவன் மரிக்கல்ல, அவன் நித்திரையா இருக்கிறான். அதே மாதிரி தொடர்ந்து வசனங்களை நாங்கள் வாசிச்சோம். அடுத்த வசனத்தையும் வாசிச்சிருங்க. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். அதற்காக எல்லாம் நகைத்தார்கள். நீங்களும் ஆண்டோரை பற்றி பேசக்குள்ள, விசுவாசமாக பேசக்குள்ள, சண்டே சர்ச் போகிறேன்னு சொல்லக்குள்ள நகைப்பார்கள். நான் இப்போ ஆண்டோரை தேடுறேன்னுக்குள்ள நகைப்பார்கள். நீங்கள் விசுவாசமாக ஏதாவது சொன்னீங்கன்னா எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க உங்களோட சர்க்கிளில் இருக்கிறவங்க. ஆனால் நீங்கள் மட்டும் இல்லை விசுவாசமாக, இல்லை கர்த்தர் செய்வார், கர்த்தர் தருவார், கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு சொல்லக்குள்ள சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே என்னது, ஒரு நகைப்பாக இருக்கும், ஒரு ஜோக்காக இருக்கும், ஒரு கேலியாக, ஒரு பரியாசமாக இருக்கும். அன்றைக்கும் இயேசு அப்படி சொன்ன பொழுது எல்லாரும் நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, நீ எல்லாம் வெளியில போ, உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது, உங்களுக்கு என் சிந்தை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, எல்லாரும் வெளியில அனுப்பிட்டு பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்முடைய வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து
தலித்தாகுமி என்றார். அப்படின்னு சொன்ன பொழுது அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். அதுதான் இயேசுவின் சிந்தை. எப்படி இருந்துச்சு? இயேசுவின் சிந்தை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு 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 மரித்து போன பிணத்தை பார்த்தாலும் ஒரு மரித்து போன பிணத்தை பார்க்குற மாதிரி அவருடைய சிந்தை இருக்கல்ல. அதோட பேசுனது வந்து ஒரு தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளோட பேசுகிற மாதிரி தான் பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய சிச்சுவேஷன் மத்தியில், நம்முடைய பாடுகள், போராட்டமான சூழ்நிலைகள் மத்தியில் இந்த சிந்தை நமக்குள்ளே வேணும். ஆமென். விசுவாசமாக உயிரோடு இருக்கிறதோட பேசுகிற மாதிரி பேசணும். ஆமென். அவர் அப்படி தான் இயேசு பேசினார். எழுந்துரு, அப்படி தூங்கிட்டு இருக்கிறவரால் அப்படியே தட்டி எழுப்புற மாதிரி, ஓ எழுந்துரு அப்படின்னு சொன்னார். அதற்கு எழுந்துரு என்ற அர்த்தமாம். சிறுபண்ணே எழுந்துரு என்ற அர்த்தமாக உனக்கு சொல்கிறேன் என்ற அர்த்தமா. அடுத்த வசனம் verse 42. உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாக இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. இதே மாதிரி தான் நீங்கள் தானியேல் கதைக்கு போனீங்கன்னு சொன்னாலும், அடுத்த நாள் காலையில் தானியேலை சிங்க கபில போட்டு அவர் சொல்றாரு, உன் தேவன் உன்னை காப்பாற்றுவார், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பாற்றுவார். நமக்கு தெரியும். அடுத்த நாள் காலையில் அந்த தரியூர் ராஜா போயிட்டு அப்படியே கேட்குறாரு. அப்படியே அந்த அந்த வசனத்தை வாசித்தாலே அப்படியே என்னோ செய்யும். வாசிங்க. அது இருக்கா? தானியேல் 6ஆம் அதிகாரம், ரொம்ப நல்ல வசனம். அதை வாசிச்சு அப்படியே நிறைவு கொண்டு வரும். தானியேல் chapter 6. இருபதாவது வசனத்தை வாசிங்க. ராஜா கெபியின் கிட்ட வந்த போது வாசிங்க. ராஜா கெபியின் கிட்ட வந்த போது, இரவெல்லாம் தூக்கமே இல்லை ராஜாவுக்கு. ராஜா காலையில வந்து அப்படியே கெபியின் அந்த கிட்ட வந்த போது துயர சத்தமாய் ராஜாவோட வாய்ஸ் எல்லாம் அப்படியே சோர்ந்து போயிடுச்சு. என்னதான் சொன்னாலும் ஆனா இந்த போட்ட சிங்கம் எல்லாம் பொல்லாத சிங்கமாச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருந்தாரோ தானே அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டனை வைக்கிறாரு. அப்ப ராஜா அவர் சொல்லிட்டு, நான் அப்படியே இமேஜின் பண்ணி பார்ப்பேன், அப்படி சொல்லிட்டு அப்படி வெயிட் பண்ணி இருந்திருப்பார்ல. சத்தம் எங்கே வரப்போகுது? சுற்றி இருந்தவங்க எல்லாம் சிரிச்சிருப்பாங்கல்ல. இவர் என்ன, நம்ம பாசையில் சொல்கிறேன்னா சும்மா லூசு மாதிரி அங்கே போய் காய்ச்சிட்டு இருக்காரு அப்படி தான் பேசுவோம்ல. சிங்க கபில போட்டாச்சு பாஸ்டர், கொஞ்சமாவது சென்ஸ் வேணாம், அது விட்டு வைக்குமா மனுஷனை? அங்கே போயிட்டு இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அங்கே 1 வே தான் பேசலாம், அங்கேருந்தெல்லாம் 2 வே, திரும்ப ஆன்சர் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு கேலி பண்ணியிருப்பாங்க, பரியாசம் பண்ணியிருப்பாங்கல்ல. நம்ம ஆக்கள் தான் சும்மாவே பண்ணுவாங்களே. இப்படியான டைமில் நல்லா கேலி பண்ணியிருப்பாங்க, நல்லா பரியாசம் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கிற நேரம் அடுத்த வசனம் பாருங்க வருது. அப்பொழுது தானியேல், அதான் அந்த 21வது வசனம். அப்பொழுது தானியேல் உள்ள இருந்து, அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ஆமென். அந்த சத்தம் கேட்ட நேரம் ராஜாவுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி. சுற்றி இருந்த எல்லாரும் அப்படியே கலங்கி இருப்பாங்க. எப்படி இது நடந்துச்சு? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவோ என்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். ஆமென். நான் சரியா இருந்தேன் ஆண்டவரே, நான் சரியா இருந்தேன் ராஜா, கடவுளுக்கு முன்பதாக நான் சரியாக இருந்தேன். ஆகவே அவர் தன் தூதர்களை அனுப்பி எங்கே என்னை காப்பாற்ற முடியாதோ அங்கே வந்து அவர் என்னை காப்பாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் இவ்வளவு நேரமாய் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற காரியம், அவருடைய சிந்தை நமக்குள்ள வேண்டும். நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். எந்த இடத்துல எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் அவர் அங்கிருந்து நம்மை விடுவிக்க வல்லமுள்ளவர் என்று நம்புவோம். ஆமென். ஆனால் நான் சொல்கிற சூழ்நிலை சம்டைம்ஸ் நம்ம இங்கே பார்க்குற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். பயங்கரமான ஒரு சூழ்நிலை, மரணமாக ஜீவனான்று நினைக்கத்தக்க ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அங்கேயும் வந்து நம்மளை விடுவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த 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 பெண்ணிடத்திலே, அந்த சிறு பெண்ணிடத்திலே இயேசுவை அழைத்து போகும்பொழுது அவங்க நினைத்தாங்க,
இயேசுவால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினைத்தாங்க. ஆனால் இயேசுவால் தான் அன்றைக்கு அவள் உயிர் பெற்று எழும்பினாள். ஆமென், ஆமென். அந்த இயேசுக்குள்ள ஒரு சிந்தை இருந்துச்சு. அந்த சிந்தை இன்றைக்கு நமக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிந்தை நமக்குள்ள வரும்னா நம் சத்துருவை மேற்கொள்வோம். ஆமென். அந்த சிந்தை நமக்குள்ள வரும் என்று சொன்னா பிசாசு நம்மளை விட்டு அகன்று போவானாக. ஹல்லேலூயா. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம் இந்த காலை வேளையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.